guys, இன்னைக்கு நான் பேச போற ஸ்டோரி பேர் சஹேயு ஆயக்காரன். சஹேயு ஒரு டாக்ஸ் கலெக்டரா அந்த கண்ட்ரிக்கு 50% உங்கள் சேலரி காசில் 50% உங்களுக்கு 50% அந்த கண்ட்ரிக்கு போய் அவங்க எடுத்து போய் பேச்சுப்பாங்க. அது பேர் தான் டேக்ஸ். இவனா பொறுப்பாக கரெக்டாக எடுக்காம இவனை ஏமாற்றி எடுத்தான். இப்போ ஏசப்பா ஜெரிகோவுக்கு நடந்து போகும்போது சஹேயுக்கு ஏசப்பானா யாருன்னு தெரியாது. ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விசாரிச்சான். அவன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தான். பார்க்கும்போது அங்கே நிறைய க்ரௌட் இருந்துச்சு. அவனால் உள்ளேயும் போக முடியல. அப்புறம் அவன் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தான். என்ன பண்ணானா சிக்கமோர் அப்படின்னு ஒரு ட்ரீல கிளைம் பண்ணி அவன் ஏசப்பாவை பார்த்தான். ஏசப்பா சொல்றாரு, சஹேயுவே இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏசப்பா சஹேயு வீட்டுக்கு வந்த உடனே அவரை நல்லபடியாக ஜாய்ஃபுல்லாக மாற்றிடுறாரு. அவரோட சிக்னலையும் எடுத்துடுறாரு. அப்புறம் சஹேயு சொல்றா, ஏசப்பா நான் பாவம் செஞ்சேன். ஆமாம், நான் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்றேன். நான் சில பேர்கிட்ட அதிகமாக குறிப்பிட்ட காசை எடுக்காம அதிகமான காசை எடுத்துப்பேன். அந்த காசை 4 முறையாக நான் கொடுக்குறேன் அவருக்கு அப்படின்னு சொன்னார். 19ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரையிலும் நான் படிக்க போகிறேன். அவர் எரியோவில் பிரவேசித்து அதில் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே வந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்டு யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யார்கிட்டயும் அநியாயமா காசு வாங்கக்கூடாது. அது ஏசப்பாக்கு இல்ல கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். ஒரு பாட்டு இருக்கு, அதை ஒரு நாளில் இயேசு வருவதை அறிந்தான். ஒரு நாளில் இயேசு வருவதை அறிந்தான். ஆமென்.